மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆசையோடு கூட ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் எடுத்துக்கொள்வீராக. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கர்த்தரோடு சேர்ந்து வாழ்கிற அந்த மேலான அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. இந்த நாளிலே யார் யார் என்னென்ன இயக்கங்களோடு வருகிறார்களோ அவரவர்களுடைய இயக்கங்களை அறிந்து அவரவர்களுக்கு தேவையான நன்மைகளை பரத்திலிருந்து நேர் ஈந்து கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. கன மகிமை அனைத்தையும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நான் நேசிக்கும் தேவனேசு என்னில் ஜீவிக்கிறார். அவனேற்றும் என்றும் நாளை என்றும் வாழாதவர். அவனேற்றும் என்றும் நாளை என்றும் வாழாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன்.
எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவானாகிய மோசேக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அந்த அசிஸ்டன்டுடைய வேலை என்ன? அவருக்கு சமையல் பண்ணுகிறது, அவருக்கு துணி துவைக்கிறது, அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறது. இதுதான் அந்த அசிஸ்டன்டுடைய வேலை. இந்த வேலையை அவர் கரெக்டாய் செய்து வந்தார். மோசேயை நன்றாய் பராமரித்தார். அப்படி பராமரித்து வரும்போது அவர் கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார் என்று வேதம் சொல்லுது. சர்ச்சை விட்டு பிரியவே இல்லை. எந்த நேரம் சர்ச்சில் போய் உட்காந்துக்குவார், எந்த நேரம் அங்க உட்காந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பார், எந்த நேரம் ஆண்டவரை தூத்து கொண்டே இருப்பார். அவர் பேர் என்ன? கேட்கல. யோசுவா. அந்த யோசுவா மனம் பதறுகிற நேரம் ஒன்று வந்தது. திடீரென்று கர்த்தர் அவரோடு பேசினார். மகனே, மோசே மரித்து போனான். ஹல்லேலூயா. மோசே மரித்து போனான். அவனுடைய சரீரத்தை தேவதூதர்கள் அடக்கம் பண்ணிவிட்டார்கள் பள்ளத்தாக்கில். ஆகவே சரீரத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மாதம் இந்த யோசுவாவும் அழுதார், அவரோடு கூட சேர்ந்த ஆட்களும் அழுதார்கள். லட்சக்கணக்கான மக்கள் மோசேயனுடைய மரணத்தை குறித்து நினைத்து நினைத்து அழுதார்கள். அழுது முடித்த அந்த துக்கம் அழுகிற நாட்கள் முடிந்தவுடனே ஆண்டவர் இந்த யோசுவாவை பார்த்து சொன்னார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை உண்மையாய் நமக்கு பலிக்க வேண்டும் இந்த நாட்களிலே. ஹல்லேலூயா. யார் யார் ஆசைப்படுகிறீர்கள்? பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் இருக்கிறதா? பலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லுண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லுண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர். எதற்காக? நீ பலன் கொள்ள வேண்டும், நீ திடன் கொள்ள வேண்டும், நீ திகையாமல் கலங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகள்னா எத்தனையோ பெருமூச்சுகள் திரும்ப திரும்ப பெருமூச்சு விட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருக்கிறார். இவைகளை குறித்து நீ என்ன செய்ய வேண்டுமாம்? 18ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நியாயப்பிரமாண புஸ்தகம், வேத புத்தகம் உடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. அல்லேலூயா. இந்த வேதத்திலே உனக்கு சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. வேத புத்தகத்தை இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு கிருபை அப்பா. நீங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்லுகிறேன், அதிகமான நேரம் என்னுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையைத்தான் தியானித்து கொண்டே இருக்கும். இந்த வார்த்தையை நான் வாசித்த போது நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கலிகூற தொடங்கினேன். ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை நீர் என்னை அறியாமல் எனக்குள்ளே வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது நீ போகும் இடமெல்லாம் வாசிங்கம்மா 1:8 நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நீ உன்னுடைய வழி வாய்க்கும். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை பயப்படுத்துங்களேன்.
உடைய வழி வாய்க்கும். அநேக நேரத்தில் நம்முடைய வழி வாய்க்கவில்லை, நாம் தோல்வி அடைந்து போகிறோம். ஆனால் நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீ புத்திமானாய் நடந்து கொண்டால் உடைய வழி வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய வழி வாய்க்கும். எந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வாய்க்க வேண்டும் என்று ஆசிக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில இன்னென்ன காரியங்கள் எனக்கு நடக்க வேண்டும், வாய்க்க வேண்டும் என்று ஆசிக்கிற நீங்கள் அது வாய்க்க வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை எப்போதும் தியானியுங்கள். எப்போதும் அதை பேசிக்கொண்டே இருங்கள், இருதயத்துக்குள்ளே பேசிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? கால் மிதிக்கும் தேசம் எல்லாத்தையும் உனக்கு தருவாராம். 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். இது என்ன அர்த்தம் எனக்கு புரியவில்லையே என்று நான் சற்று நேரம் தியானித்து கொண்டிருந்தேன். என்ன, நாம் கால் வைக்கிற இடமெல்லாம் நமக்கு சொந்தமாகிறதில்லை. நீங்க கால் வைக்கிற தேசமெல்லாம் உங்களை சொந்தமாகிறது இல்ல. என்ன, நீ எங்கெங்க கால் வைத்து அந்த பகுதி மக்களை வாழ்த்துகிறாயோ, அந்த ஏரியாவில் இருக்க கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறாயோ, அந்த பகுதியில் உள்ள ஆத்மாக்களை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வாசம் செய்வார். அதை கர்த்தர் தமக்கு சொந்தமாக்கி கொள்வார். அல்லேலூயா. நாம் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் அது கர்த்தருக்கு சொந்தமாகும் என்று அருமை ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர்கள் பாடினார்கள். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். உனக்குள் வாசம் செய்கிற அது கர்த்தருக்கு சொந்தமாகிவிட்டால் உனக்குத்தான் சொந்தம். அல்லேலூயா. அதற்கு நீ அடிக்கடி நீ தெருக்களிலே கால் மிதிக்க வேண்டும். நீ தெருக்களிலே கால் மிதித்து அடிக்கடி அந்த பகுதி மக்களை வாழ்த்துவாய். ஆனால் அந்த பகுதி மக்களை ஆண்டவர் உனக்கு சொந்தமாய் தருவார். இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில், ஹவுசிங் போர்டில் கிட்டத்தட்ட 1000 வீடுகள் இருக்கிறது. அந்த 1000 வீடுகள் இருக்கிறவர்களுக்கும் நிச்சயமாய் என்னை தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் அங்கே எத்தனை நூற்றுக்கணக்கான நாட்கள் நடந்திருப்பேன் என்று தெரியாது. எத்தனை ஆயிரக்கணக்கான தம்பிமாருக்கு, தங்கச்சிமாருக்கு இயேசுபாவை பற்றி சொல்லி இருப்பேன் என்று தெரியாது. அந்த பகுதியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். எனக்குள்ளே வாசம் செய்கிற என் ஆண்டவருக்கு அது சொந்தமாகி இருக்கிறது. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது தவிர உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பம், அதுல அந்நியன் பிரவேசிக்க மாட்டார். அந்நியன் யாரு? அந்த பிசாசானவன். உடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது, உடைய குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஏன்? கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறார். கர்த்தர் வாசம் செய்கிற வீடு தானா நம்முடைய வீடு? நம்முடைய வீட்டில் எப்போதும் துதி சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதா? நம்முடைய வீட்டில் எப்போதும் ஆண்டவரை ஆராதிக்கிற சத்தம் கேட்கிறதா? தேவாதி தேவன் அதை எதிர்பார்க்கிற அவனுடைய வீடு ஜெப வீடாய் மாற வேண்டும். ஆண்டவர் உன்னுக்குள்ளே வாசம் செய்கிற மேலான கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. யாருடைய வீட்டில் எந்த நேரம் உங்களை அறியாமல் கர்த்தருடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை, சில பிள்ளைகள் சினிமா பாடல்களை பாடுவார்கள். அந்த போனிலே வருகிற வேண்டாத பாடல்களை பாட வைப்பார்கள். வேண்டாம், அது நமக்கு தேவையெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யம் பரம்ப வேண்டும். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய ராஜ்யம் என்னுடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டும், என்னுடைய குடும்பத்துக்குள்ளே வர வேண்டும். அப்படி வரும்போது உன்னுடைய வீடு எந்த வீடு போல இருக்குமா? பேரேசுடைய வீட்டை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அப்படி சொல்லுது. வாசியுங்கள். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். யூதாவுடைய பிள்ளையாகிய பேரேசுடைய குடும்பம்
அப்படி ஆசீர்வைக்கப்பட்டது சரித்திரம் இருக்கிறது. ஆக அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். ஆனால் பக்தனாகிய யாபேஸ் ஜெபிக்கிறார். யாபேசை தாய் பெற்ற போது என்ன சொல்லி சொன்ன அழுதா பேர் வைத்தாளாம்? என்ன சொல்லி பேர் வச்சா? கேட்கல. துக்கம் என்று பேர் வைத்தால். உங்கள் பிள்ளைகளுக்கு யாராவது அப்படி பேர் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டில் அநேக பிள்ளைகள் தூசி முத்துன்னு பேர் வைப்பாங்க, மாடப்பேன்னு பேர் வைப்பாங்க, வேண்டாத பேர்களை வைப்பாங்க. தூசின்னு மட்டும் கூட பேர் வைப்பாங்க. தூசின்னா அழுக்கு, அப்படி பேர் வைப்பாங்க. இதே போலதான் அந்த அம்மா என்ன பேர் வச்சாங்க? துக்கம் என்று பெயர் வைத்தார்கள். ஆனால் அந்த மனுஷன் ஆண்டவரை நோக்கி கதறினான். அந்த யாபேஸ் கர்த்தரை நோக்கி என்ன சொல்லி கதறினான்? ஆண்டவரே நீர் என்னோடு இரும். ஹல்லேலூயா சொல்லுங்களே, ஹல்லேலூயா. ஏன் என்னோடு இரும்? என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. ஹல்லேலூயா. இது யாபேஸ் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலும் விசேஷித்தவனானான் என்று வேதம் சொல்லுது. அவன் என்ன சொல்லி ஜெபித்தான்? ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்தான். வாசியுங்கள் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் கூட அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். தீங்கு நம்மை துக்கப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தருக்குள் தாழ்மையாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ நோய்கள் எனக்கு வருகிறது, எத்தனையோ பாடுகள் வேதனைகள் எனக்கு வருகிறது. கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்கிறேன், எனக்கு துக்கம் இல்லை. ஆண்டவர் துக்கப்படாதபடி, கவலைப்படாதபடி என்னை காக்கிறார். என்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிறார். உங்களை காக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சாலோமோன் சொல்லுவார் பாருங்கள். சாலோமோனை குறித்து சொல்லப்படும், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். சாலோமோனே, உன்னுடைய வீடும் உன்னுடைய ராஜ்யமும் என்றென்றைக்கும் கர்த்தராகி எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். உன்னுடைய ராஜ ஆசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்ல சொன்னார். 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, தேவாதி தேவன் எனக்கு முன்பாக என்னுடைய வீடு இருக்கும்படி நீர் ஆசீர்வதித்தருளும். உங்களுடைய வீடுகள் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே எப்போதும் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மோசே யோசுவாவின் மேல் கை வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர் கை வைத்த போது அவர் ஞானத்தின் ஆவியினால் நிரம்பினார்
என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். உபாகமம் 34 அதிகாரம் 9 மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அல்லேலூயா. ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். நான் உங்களுக்கு ஒரு ட்ராக்ஸ் போட்டிருக்கோம் என்று சொன்னேனே, அந்த ட்ராக்ஸுக்கு அந்த பைத்தியம் என்று சொன்ன அந்த சகோதரி டென்மார்க்கிலிருந்து ஃபோன் பண்ணுகிறாள். அவள் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவள், நன்றாய் தமிழ் பேசுகிறாள். ஸ்ரீலங்கா அந்த தங்கச்சி பேசும்போது ஒன்றுக்கொன்று மாற்றி மாற்றி முரண்பாடாய் பேசுகிறாள். அவள் முரண்பாடாய் பேசின போது நான் நினைத்தேன், நல்ல குடிச்சிருக்கா போல இருக்கு, ஆகவே வைத்து விடலாம் என நினைக்கும் போது அவளுடைய கணவன் அது போனை கையில் வாங்கினார். சற்று 2 அடி எடுத்து வைத்து சொன்னார், அவளுக்கு மன சுவாதீனம் இல்லை. அங்கு உள்ளவர்கள் அப்படி சொல்லுவார்கள், மன சுவாதீனம் இல்லை, அவளுக்காய் செபிக்க வேண்டும் என்று சொன்னார். நான் உண்மையாகவே மன பாரப்பட்ட அந்த பிள்ளையை வாழ்த்த தொடங்கினேன். வாழ்த்தி ஒரு நிமிஷம் வாழ்த்துகளுக்குள்ள அவள் மயங்கி கீழே விழுந்தாள். கர்த்தர் அவளை தொட்டாரா இல்லையா? ஹல்லேலூயா. அப்படியே மயங்கி கீழே விழுந்தாள் என்று அவர் எனக்கு சொன்னார். ஒரு 10 நாட்களுக்குள்ளே திரும்ப போன் வந்தது. எத்தனை அருமையாய் எத்தனை தெளிவாய் பேசினாள் என்பது ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. பேசி உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எனக்கு ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஸ்ரீலங்கா போகும்போது என்னை வந்து பார்த்து விட்டு போங்கள் என்று சொன்னேன். இல்லை இல்லை, நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று 1,75,000 ரூபாயை எனக்கு கொடுத்து அனுப்பினார்கள். அல்லேலூயா. என்னது எதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், உளுந்தை சபை அப்படி கீழே விழுந்து விட்டது. விழுந்த சபை விழுந்ததுனாலே அங்கே ஆராதனை நடத்துறதுக்கு சகோதரி செல்வியும் மேக்தலினும் போய் கொண்டிருந்தார்கள். அங்கே ஆராதனை நடத்த முடியவில்லை, மர நிழலில் நடத்தினார்கள். ஆட்கள் வரவில்லை என்று இந்த பிள்ளைகள் வந்து என்னிடத்துல அழுகிறார்கள். நான் சற்று தமாஷாய் கூட சொல்லிவிட்டேன், ஏம்மா ஒழுங்கா ஜெபம் பண்ணலி அம்மான்னு கூட கேட்டுட்டேன். அதுக்கும் அழுதாங்க. நான் அதன் பிறகு அழுதேன். ஆண்டவர் எனக்கு பணத்தை கொடுத்தார். நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து உங்கள் தேவையை சந்திக்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? அல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவார். சும்மா தேடினா போதாது, உண்மையாக தேட வேணும். உண்மையாக தேடுகிறவருடைய உள்ளத்துல அவர் வருவார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 1 அதிகாரம் 5 சொல்லுது, கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரினோடு கூட இருப்பார். ஆனால் ஆண்டவருடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துல என்னையும் ஒரு சாட்சியை நிறுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதா? வாசிங்களே யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. கை தட்டுங்களம்மா. அல்லேலூயா. எந்த சக்தியால ஆகாது. கர்த்தருடைய கிருபையை கொண்டு சொல்கிறேன். இதே அயனாவரத்தில் வாழும் போதே எத்தனையோ பேர் என்னை கொலை செய்கிறதற்கு முயற்சி எடுத்தார்கள். எனக்கு மிரட்டல் விட்டார்கள். என்னை என்னென்னமோ செய்ய முயற்சி எடுத்தார்கள். எனக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியல. அல்லேலூயா. நான் பாவிதான், நான் ஒன்றுக்கு உதவாதவன் தான். ஆனால் என்னிடத்துல ஒரு குணம் உண்டு. எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன். நீங்களும் கர்த்தரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தால் உங்களை காக்கிறவர் உறங்க மாட்டார், அவர் தூங்க மாட்டார். உங்களுக்கு வலது பக்கத்துல உங்களுக்கு நிழலாயிருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26:13 சொல்லுது, இந்த ஈசாக்கு இருக்கிறாரே அவர் அப்படியே விருத்தி அடைந்தாராம். ஆண்டவர் உங்களையும் கூட ஈசாக்கை போல விருத்தி அடைய செய்ய வல்லவர். அவர் விதைத்தார், 100 மடங்கு பலன் பெற்றார் என்று வேதம் சொல்லுது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் உண்டா?
உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டா, உங்களுக்கு நன்மைகள் உண்டா, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை குறித்து மற்றவர்களோடு பேச வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு இருவென்று சொல்லி உங்களோடு வைத்துக்கொண்டு ஆண்டவரை குறித்து சாட்சி பகர வேண்டும். யோசுவா 1:7 சொல்லுது, நீ போகும் இடமெல்லாம் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை, வாசிங்கம்மா. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. போகிற இடமெல்லாம் புத்திதமானாய் நடந்து கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியை உனக்கு தருவார். நீ வேலை செய்கிற இடத்துல, நீ தொழில் செய்கிற இடத்துல, நீ எல்லா இடங்களிலும் நீ புத்திமானாய் உன்னை வாழ்ந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கும். நீ ஜெயம் எடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. நீ ஜெயம் கொள்ளுகிறதற்கு, புத்திமானாய் நடக்கிறதற்கு ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது 1 சாமுவேல் 21:13 தாவீது என்ன செய்தார்? புத்திமானாய் நடந்து கொண்டார். வாசியுங்கள் 1 சாமுவேல் 21:13. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து. இந்த ஆகீஸ் என்ற ராஜாவிடத்துல தற்செயலாய் தாவீது போய் அடைய வேண்டியதாயிற்று. அங்கே போய் அடைந்தால் இந்த ஆகீஸ் ஆட்கள் சொல்லுகிறார்கள், இவன் தான் சவுலை கொண்டவன். சவுல் கொன்றது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்து தான் பேசினார்கள் என்றொன்று. இந்த ஆகீஸுக்கு ஆத்திரம் வருகிறது. இவனை எப்படியாவது கொலை பண்ணிவிட வேண்டும் என நினைக்கும் போது அந்த செய்தி மெதுவாய் கிடைத்தவுடனே இது தாவீது பைத்தியக்காரனை போல நடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாயிலிருந்து நுரைய தள்ளி தாடியில வழிய விடுறார். அந்த சுவர் இந்த கதவை போட்டு சுரண்டிட்டே இருக்கிறார். இதை பார்த்த உடனே ஆகீஸ் என்ன சொன்னா, இந்த பைத்தியக்காரனை ஏண்டாங்க குழந்தைங்க துரத்துங்கடா. அவன் சாகிற லெவல்ல, அவனை கொல்ற நிலையில இருக்கும்போது அவன் தன்னை காப்பாற்றி கொள்ளுகிறதற்கு எவ்வளவு ஞானமாய் செயல்பட்டான் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் பலனையும் தருவாராக. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசுவா 1:8 சொல்லுது, உன்னுடைய வழி வாய்க்கும். உன்னுடைய வழிகள் என்ன? அது வாய்க்கிறதா? வழிகள் ஜெயமாய் இருக்கிறதா? உன்னுடைய வழி வாய்க்கும். நீங்கள் போக வேண்டிய வழியை நீங்கள் திட்டம் பண்ணுங்கள். நான் இந்த வழியாய் போக வேண்டும். என்ன, நம்முடைய சபையிலும் கூட அநேக தங்கச்சிமார், திருமணத்துக்கு வயதான பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேக தம்பிமார் இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளுக்கு நல் காரியங்கள் நடக்கிறது யாருடைய கையில் இருக்கிறது? என் நேசர் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கு அந்த வழி, அவர்கள் பின்பற்றி போகிற அந்த வழி வாய்க்கும். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் சில பிள்ளைகள் என்னால் அதிகமாய் நேசிக்கப்படுகிற பிள்ளைகள். எனக்கு வேற ஆசையே இருக்காது. இந்த பிள்ளைகள் நன்றாக இருக்க வேணும், இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த ஏக்கத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஏன் எங்களுக்கு இல்லையா? எனக்கு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கும் அந்த ஏக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். தினமும் அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல உசியா ராஜாவை குறித்து வேதம் சொல்வாசிங்கள். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். யாரு? உசியா ராஜா மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்கள் கர்த்தரை தேடுகிறீர்களா, இல்லை உலகத்தை தேடுகிறீர்களா? கர்த்தரை தேடி பாருங்கள், உங்கள் காரியங்கள் ஜெயமாய் முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடின போது அவருடைய காரியம் வாய்த்தது. இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வணங்கி கேட்கிறேன், என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
ஆண்டவருக்காக எழும்புங்கள், தெரு தெருவாய் போங்கள். எனக்கு நடக்க முடியவில்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் இருந்தபோது நான் சுத்தாத இடமில்லை என்று உங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிற நாட்களிலே சகோதரிகளை சந்தியுங்கள், சகோதரர்களை சந்தியுங்கள். ஆண்டோடைய அன்பை சொல்லுங்கள். நம்மிடத்தில் இருக்கிற கைப்பிரதிகள்ல ஒரு 10 கைப்பிரதி எடுத்துக்கொள்ளுங்கள். 10 பேரிடத்தில் ஒரு நாள் கொடுங்கள். அது கர்த்தருக்கு மகிமையா இருக்கு. செய்வீர்களா? அப்படியே தலைகளை தாழ்ப்போம். வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் அலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு துன்பத்தை கண்டு நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்டு நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். நல்லவரே, வல்லவரே, நன்றியா நாள் முழுதும் நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாகும் கிருபையினால் அலைதோறும் களிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாகும் கிருபையினால். நல்ல தகப்பனே, பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்துகிற உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்பனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம். இயேசுப்பாங்கள ஆசீர்வதிப்பார். பிரைஸ்